இன்றைக்கி நம்ம கும்பிலி அப்பம்னு ஒரு கேரளா ரெசிபி பார்க்க போகிறோம். இது 2-3 டைப்பில் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஈஸியாக பனானா வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு இங்கே 2 கப் மெஷர்மெண்ட்டில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் 2 கப் ஈக்குவலாக வெல்லம் பொடிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் 1 கப்பு கோகோனட் எடுத்துருக்கேன். துருவன தேங்காய் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 2 ஏத்தம்பழம், 1 கப்பு வாட்டர் நீங்கள் பார்த்துட்டு போதுமான அளவு ஊற்றிக்கலாம். ஏலக்காய் 6 ஏலக்காய் சுகரோட பொடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் 1 பிஞ்ச் சால்ட்டு, 1 பிஞ்சு சுக்கு, கொஞ்சம் சீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இலை நமக்கு இந்த மாதிரி செவ்வக ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இங்கே நேந்திரம் பனானாவை நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த பனானா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பனானாவையும் நம்ம அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இப்போது ஒரு 2 கப்ஸ் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பழத்துடைய டேஸ்ட்டை பொறுத்து ஸ்வீட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்குங்க. நான் 2 கப்ஸும் போட்டுட்டேன். எனக்கு பழம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸ்வீட்டு. அண்ட் 1 கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறதையும் நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு கை வச்சு கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கூட அதில் விட்டு நல்லா எல்லாம் ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதம் இல்லை, இன்னும் கொஞ்சம் குலைவாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இலையில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஹார்டாகாது. இப்போ இந்த இலையை எடுத்து இப்படி ஒரு கோன் மாதிரி கார்னர் எடுத்து அடுத்த கார்னரில் ஆட் பண்ணி கோன் ஷேப்பில் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கோனுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஒரு ஸ்கூப் மட்டும் உள்ளே போட்டுட்டு அதை ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் அதில் ஃபோல்ட் ஆகலைன்னா ஒரு டூத் பிக்கை யூஸ் பண்ணிக்கிங்க. இன்னொரு ஈஸியான வழியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு கரண்டி எடுத்து இங்கே இப்படி ஒரு ஸ்கூப் வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் வைக்கிறோம். இதை எடுத்து மேலே போட்டு அமுத்தினோம்னா போதும். பார்த்திங்கன்னா இந்த 2 சைட்லேயும் இந்த ஹோல் தெரியாத மாதிரி இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இங்கே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான கும்பிலி அப்பம் நமக்கு கிடைக்கும். இந்த டிஷ்ஷை பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹெல்த்தி ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.